வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வாரமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டுருக்கு. நான் ஒரு வாரமாக தான் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா DJ Air 2S அப்படின்ற ஒரு மாடல் ரிலீஸ் ஆக போகுது, அதோட ஸ்பெக் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதாவது லீக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதே சரி நம்ம எப்பவும் போல போய் டிஜேயோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணால் போன வாட்டி ரிலீஸ் ஆனால் FPV ட்ரோன் தான் இருந்தது. கீழே போனாலுமே Air 2 எதுவுமே எந்த அறிவுமே இருக்காது இவங்களுக்கு. எப்போவுமே டிஜேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். எப்போவுமே ஒரு பொருள் வந்ததுக்கப்புறமா தான், அதாவது ஆடே இருக்காது, அவங்களோட யூடியூப் சேனலில் கூட போட மாட்டாங்க. எங்கேயாவது லீக் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். இப்போயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நான் போய் இது பார்த்துருக்கப்புறம் DJ Air 2Sன்னு போயிட்டு நிறைய தேடினேன். அதில் பார்த்தீங்கன்னா கிஸ்மோ சைனா இவங்களதில் என்ன போட்டிருக்காங்கன்னா DJ Air 2S. Air 2Sனால் ஸ்பெஷல் எடிஷனாக என்னன்னு தெரியல. ரெண்டஸ் ஸ்பெக்ஸ் லீக் ஃபீச்சர்ஸே 20 மெகாபிக்சல் கேமரான்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அப்படியே தான் மேவிக் Air 2ஓட அதே டிசைன் தான். என்ன ஒன்று, இந்த ப்ரொப்பலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த டிசைன் சவுண்ட் அதிகமாக வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கேமரா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சென்சார்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டிங்காக டாப்பை அதாவது மேலே பார்த்த மாதிரி சென்சார் மட்டும் அப்படி இருக்குது. அதை படித்து பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. DJ has been known to be working on a new drone for a while and now a new leak has revealed that supposed render of the upcoming Air 2S drone along with a few key specs. According to Technic News report, the Air 2S from the popular drone make a features 20 megapixel shooter, which is an improvement from the 12 megapixel sensor that can be found in the previously launched Mavic Air 2. இது பாருங்க 20 மெகாபிக்சல்னு சொல்லியிருக்காங்க. இது 1 inch சென்சாராக. இது அதுக்கு முன்னாடி அரை இன்ச் சென்சார்னு நினைக்கிறேன் இந்த Mavic Air 2க்கு. Notably, the Air 2S does not carry the Mavic branding and was spotted in certain certification testing as well. So it is unknown if it is a direct successor or a new refresh of the Mavic Air 2. அது பாருங்கள், இது என்னன்னு தெரியல. Mavic Mini 2க்கு கூட Mini 2 மட்டும் தான் இருந்தது நமக்கு. அதே மாதிரி Mavic Air 2க்கும் வெறும் Air 2ன்னு போட்டிருக்காங்க. இது என்னன்றது சரியாக புரியல. அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க மேவிக்கோட அடுத்த மாடலாக, இல்லை ரிஃப்ரெஷ் ஆஃப் தி மேவிக் Air 2ன்னு போட்டிருக்காங்க, இல்லை ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி காட்டிருக்காங்க. The upcoming drone will also weight 600 grams, which is about 30 grams heavier than its predecessor. 600 கிராம் வருது. கண்டிப்பாக இது நமக்கு மைக்ரோ ட்ரோன் கேட்டகரியில் வரும். இதுக்கு லைசன்ஸ் தேவைப்படாது, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். Mavic Air 2 விட 30 கிராம் Mavic Air 2Sல அதிகமாக இருக்குது. Furthermore, the company is also including the 10-bit color space into the camera, meaning the camera is capable of capturing over a billion colors. ஏன்னா ஏற்கனவே டிஜேயோட கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். எனக்குலாம் ரொம்பலாம் குறை சொல்லலாம் தெரியல. நான் Mavic Mini வச்சுருக்கேன். அந்த Mavic Mini தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒஸ்ட்டான சென்சார்னாவே அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே ஓகே டீசெண்டாக தான் இருக்கும். அப்போ இதில் இவ்வளோ சென்சார் வச்சு 1 billion 10-bit கலர் ஸ்பேஸ்லாம் வச்சுருக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். Similarly, the Air 2S will also support intelligent HDR, which automatically combines several recordings in order to increase the dynamic range of images without post processing. ஓகே அதாவது இன்டெலிஜென்ட் HDRன்னு சொல்கிறாங்க. HDRே செம்மையாக இருக்கும். இதில் இன்டெலிஜென்ட் HDRனால் ஏதாவது இன்னும் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. டிஜே பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதர் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் தி சப்போர்ட் ஃபார் ஹைப்பர் லேப்ஸ் அண்ட் பெனோரமா ஃபங்க்ஷன். இது ஏற்கனவே இருக்குது. ஹைப்பர் லேப்ஸ் Mavic Air 2ல இருக்குன்னு நினைக்கிறேன். பெனோரமா Mavic Mini 2லேயே இருக்குது. Looking at the renders, the drone also features a total of 4 rotors and is apparently capable of reaching a maximum speed of up to 19 meters per second, about 68 km per hour. ஓகே, 68 km நல்ல ஸ்பீடு தான், which is the same as the Mavic Air 2. Mavic Air 2ஓட ஸ்பீடு அதே ஸ்பீடு தான் சொல்லியிருக்காங்க. It also rated to operate in a maximum altitude of 6000 meter above sea level. 6000 meter above sea levelனா sea level எவ்வளோ ஆகிட்டு இருக்கும்? ஓகே, ஏற்கனவே தேடி வச்சுருக்கேன் பாருங்கள். Official figures put Bangalore at an average height of around 900 meter above mean sea level, for example. அதான், ஏன்னா பெங்களூர் கொஞ்சம் ஹில்லி ஏரியா தான், மலை பிரதேசம், அதனால் 900 மீட்டர் ஹைட்டு. கஞ்சன்சுங்கா இன் சிக்கிம் ஆஸ் an height of around 8586 மீட்டர். 8 கிலோமீட்டர் வெர்டிகலாக எப்படியோ sea level விட. Some parts of Kerala like Kuttanad are estimated to be a meter or 2 below mean. அதாவது 2-3 மீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Chennai is nearly at sea level. ஓப்பா, அப்போ sea levelனா sea levelலேருந்து 6000 மீட்டர். sea levelலேருந்து 6000 மீட்டர்னா அடைச்சா நான் ஒருத்தன் 6000 மீட்டர் இருந்தான்னா 6 லட்சம் மீட்டராக இருந்தானே நமக்கு என்ன பண்ணாலுமே இந்த மைக்ரோ ட்ரோன் 60 மீட்டர் மேலே போகக்கூடாது. இதை நான் ஏன் பெருசாக எடுத்துக்க போகிறேன். ஓகே, 6000 meters above sea level, just like the Mavic Air 2. The Air 2S also houses 8 GB of onboard storage. இது இன்பில்ட்டாக 8 GB இருக்குது. நம்ம Mavic Miniக்கு நம்ம மெமரி கார்டு போட மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும். அதாவது கம்மி பிக்சலில் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும். இதில் அப்படி கிடையாது. 8 GB நீங்கள் என்ன ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களோ அது இந்த டிஃபால்ட்டாக 8 GBலையும் ரெக்கார்ட் ஆகும். Another new addition includes master shots, which as the drone perform 10 different maneuvers of a subject and make short recordings. ஓகே, குயிக் ஷாட்ஸ் மாதிரி மாஸ்டர் ஷாட்ஸ்னு ஏதோ ஒன்று புதுசாக, அதான் பேர் தான், ஒன்றும் இல்லை, பேர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சு எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான் மாஸ்டர் ஷாட்ஸ்.
அதுக்கப்புறம் this will be supplemented by the company's Spotlight 2.0 and Point of Interest 3.0 along with the Active Track 4.0. Okay, additionally the DJI Air 2S will also be upgraded to autopilot version to 4.0. autopilot version பார்த்துக்கோங்க, autopilotனா இந்த சென்சார்லாம் அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். அதாவது மேனுவலாக இப்போ ரிட்டன் டு ஹோம் கொடுக்குற மாதிரி ஆட்டோபைலட் போட்டோம் அப்படின்னா ஏதாவது ஆப்ஸ்டக்கிள் இருந்தாலுமே ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு வந்துடும். அதுதான் ஆட்டோபைலட் வெர்ஷன். திஸ் வுட் அலோவ் இட் டு டிடெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆல் 4 directions அண்ட் அவாய்ட் தெம். ஓகே, அதுதான் ஆப்ஜெக்ட் அவாய்டன்ஸ் சென்சார். 2 எக்ஸ்ட்ரா மேலே இருக்குது. தி ட்ரோன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பவர்ட் பை 3500 mAh பேட்டரி விச் had been first confirmed in a previous FCC listing. ஓகே, முன்னாடி லிஸ்டிங்கில் போடும்போதே 3500 mAh பேட்டரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. while the exact pricing and launch date are unknown, it is expected to be around €800 or roughly $950. எவ்வளோ வருது? $950 டாலர்ஸ் டூ. நம்ம இது பார்க்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு இந்தியாவில் இன்வெர்ட் பண்ணும்போது 70,000 1.5 லட்சம் வரும். இங்கே எப்படியும் 1.5 லட்சம் தான் வரும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 1.25 லட்சம் கிட்ட வரும். சும்மா ஒரு இப்போ இதுக்கு கேல்குலேஷனுக்கு 70,000. நமக்கு இந்தியாவில் எப்படியும் ஒரு 15,000 20,000 அதிகமாக கிடைக்கும். 1 லட்சம் கண்டிப்பாக தொட்டுரும். அதே மாதிரி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணேன் அப்படின்னா வந்து கிவ்அவே தரதாக வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த கிவ்அவே வந்து வர வீடியோஸில் வந்து அது எப்படி என்ன மாதிரி கிவ்அவேன்றதை வந்து நான் வர வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது அந்த கிவ்அவே வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இப்போ கன்ஃபியூசிங்காக இருக்குது எப்படி கிவ்அவே பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்க்குறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் அந்த Mavic Air 2S பற்றின ஒரு ஸ்பெக் லீக்கு. ஒரு வாரமாக நான் பார்த்துட்டுருக்கேன். ப்ளஸ் நம்ம Mavic Mini ட்ரோன்ஸ் பற்றி கொஞ்சம் போட்டுட்ருக்கோம் அப்படின்றதால யாருன்னா Mavic Air 2 வாங்குறவங்க வந்து இது பாருங்கள். ஒரு வேளை Air 2S, ஏன்னா Mavic Mini 2வும் ப்ராப்ளமாக இருக்குது. Mavic Miniயும் வந்து அந்தளவுக்கு 4K கிடையாதுன்றதுனால எல்லாருமே வந்து இப்போ மைக்ரோ ட்ரோனுக்கும் இப்போ லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொன்னதுனால இந்த மாதிரி மைக்ரோ ட்ரோனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு 50,000 60,000 கொடுத்து வாங்குறதுக்கு நான் இன்னும் அதிகமாக கொடுத்து 80,000-90,000 கொடுத்து இந்த மாதிரி ட்ரோன்ஸே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூனிட் வெளியே வந்தது அப்படின்னா வந்து நிறைய யூடியூப்லாம் நிறைய ரிவ்யூஸ் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. சும்மா சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இது எனக்கு இப்போ தான் நானே ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதால எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால தான் இது போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.